அண்மை செய்தி. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதி அட்டவணை இன்று மாலை 4 மணிக்கு வெளியாகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த 5 மாநில தேர்தல் தேதி என்று வெளியாகும் என கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல் தேதி இன்று மாலை 4 மணிக்கு வெளியாகி இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களிலும் சட்டசபை பொது தேர்தல் நடைபெற இருக்கிறது. மேற்கு வங்காள மாநிலத்தின் தற்போதைய சட்டசபையின் பதவிக்காலம் மே 7 முதல் 16ஆம் தேதியும், தமிழக சட்டசபை மே 10ஆம் தேதியும், அசாம் மாநில சட்டசபை மே 20ஆம் தேதியும், கேரள சட்டசபை மே 23ஆம் தேதியும் நிறைவு பெறுகிறது. புதுச்சேரி சட்டசபையின் பதவிக்காலம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முடிவடைகிறது. இதனால் இந்த மாநிலங்களில் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் தேர்தலை நடத்தி முடித்திட இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதனை முன்னிட்டு 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் ஆணைய குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. அங்கு அனைத்து ஆய்வுகளும் முடிந்துவிட்ட நிலையில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் டெல்லியில் மதிப்பாய்வும் நடைபெற்றது. இந்த தேர்தலுக்கான தேதிகளையும், வேட்புமனு தாக்கல் போன்ற தேர்தல் நடைமுறைக்கான தேதிகளையும் தேர்தல் ஆணையம் தேர்வு செய்து இறுதி செய்து வைத்திருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று மாலை 4 மணி அளவில் தேர்தல் தேதி என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிடப்பட இருக்கிறது. தேர்தலுக்கான இறுதிக்கட்ட ஆயத்த பணிகளுக்காக நேற்று தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடைபெற்றது. இதற்கிடையில் நேற்றே தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பின் போது 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கான தேதியை வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பரபரப்பான அரசியல் சூழலில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில்தான் தேர்தல் தேதி எப்போது வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இது தொடர்பான அறிவிப்புகள் வரவுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது 2-3 கட்டங்களாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? நிச்சயமாக ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் சட்டசபை பதவிக்காலம் மே 10ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழுவினர் தமிழகத்திற்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோருடன் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் துணை ராணுவ படையினர் உள்ளிட்டோரும் தேர்தல் பணிக்காக தமிழகத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த ஆலோசனை கூட்டத்தின் போது தமிழகத்தில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாக செய்தியாளர் சந்திப்பின் போது தேர்தல் ஆணையர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அனைத்தும் பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டுதான் தேர்தல் தேதி என்பது இன்று மாலை வெளியாக வாய்ப்பிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அவ்வாறு தேர்தல் நடக்கும் பட்சத்தில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகாக தேர்தல் தேதி இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தேர்தல் தேதி அறிவிப்பு என்பது இன்று மாலை வெளியாகி இருந்தது. அதன்படி ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகாக வாக்குப்பதிவு இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இன்று மாலை தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய பட்சத்தில் வேட்புமனு தாக்கல், வேட்புமனு களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளும் இன்று வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தேதி என்பது தற்போது வெளியாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வாக்கு எண்ணிக்கையும் என்று நடைபெறும் என்ற அறிவிப்பும் இன்று தேர்தல் ஆணையம் சார்பில் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கான தேதி அறிவிப்பது இந்திய தேர்தல் ஆணையர் தலைமையிலான அதிகாரிகள் செய்தியாளர் சந்திப்பின் போது இன்று மாலை 4 மணி அளவில் டெல்லியில் வெளியிடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. 5 மாநில தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் காலை 10:30 மணிக்கு ஆலோசனை மேற்கொள்ளும் நிலையில் மாலை 4 மணிக்கு தேர்தல் எப்போது என்பது குறித்தான தேதி விவரங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தினி.